Hi friends, welcome to AS Kitchen. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குக்கிங் எதுவும் இல்ல, சிங்க் வேஸ்டேஜ் கப்ளிங் எப்படி ஃபிட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது வந்து நான் வந்து கடையில பிளம்பிங் கடையில வந்து ஒன் டைம் 110 ரூபாய்க்கு இது வாங்கினேன் நானு. இது வந்து நம்ம ஒரு பிளம்பரை கூட்டு வந்து ஃபிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளே இதை வந்து ஃபிட் பண்ணலாம். இதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு இது எப்படி ஃபிட் பண்றதுன்றதான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் நல்லா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா படிச்சுட்டு இப்ப எப்படி இதை ஃபிட் பண்றதுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எல்லாமே தனித்தனியா ஃபீச்சர்ஸா கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பழைய சிங்கோட கப்ளிங். இது மேல் சிங்கோட கப்ளிங். இது கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி பட்டு லீக் ஆயிட்டு என்னோட லீக்கேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நான் அதனால புதுசு வந்து மாத்த போறேன். இப்போ இந்த பைப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கப்ளிங்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம், மேல உள்ள கப்ளிங்கும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது என்னோட பழைய கப்ளிங். அந்த பிளாக் கலர் லெதரே போயிருச்சு, தண்ணி பட்டு அது லூஸ் ஆயிருச்சு. அது எப்படி லூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணுவோம், அது வந்து கனமான பாத்திரமா இருக்கும். அதே மாதிரி அடிகனமான பாத்திரம் எதுவா இருந்தாலுமே நம்ம பாத்திரம் கழுவும் போது சிங்க் மேல கழுவும் போது அது விழுந்துரும். சிங்க்ல விழும் போது பாத்தீங்கன்னா அந்த அடியில் இருக்கிற கப்ளிங் வந்து லூஸ் விட்டு நம்ம எவ்வளவுதான் டைட் பண்ணாலுமே அது லூஸாவே போயிடும். ஸோ இப்போ அதனாலதான் நம்மளுக்கு வந்து சிங்க் வந்து கப்ளிங் வந்து வேஸ்டா போயிருது. இப்போ நம்ம வந்து புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட பாத்தீங்கன்னா வந்து ஒரு பைப் ஒரு ஓஸ் கொடுத்துருக்காங்க. ஓஸோட சேர்த்து ஒரு புது கப்ளிங் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஃபில்டர் பண்ற ஒரு இது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேஸ்டேஜும் அதோட சேமா நின்றோம், உள்ள போகாது. இதனால வந்து நம்ம ட்ரைனேஜ் வந்து அடிக்கடி அந்த கீழே வந்து பைப் கீழே வந்து அடைச்சிட்டு நிக்காது, சிங்க்கு கீழே. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள டஸ்ட் போகாம, அந்த வேஸ்டேஜ் உள்ள போகாம இருக்கிறதுக்கு கீழே ஒரு பிளாக் கலர் வாஷர் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த நட்டு ஓபன் பண்ணதும் மேல உள்ள கப்ளிங் தனியா வந்துருச்சு. ஆனா சொன்னா இல்லைங்களா, அந்த பிளாக் கலர் அதுல இருக்கு பாருங்க. ஆனா இதுல அந்த பழைய சிங்க்ல இருக்காது. இதான் அந்த நட்டு டைப் பண்ணி பிடிச்சி வச்சுட்டு இருந்தது அந்த ஸ்க்ரூ. இது வந்து இதான் நம்ம லூஸ் ஆயிடும். நம்ம பாத்திரம் கழுவும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா பாத்திரத்தை மேல இருந்து கீழே விழுந்துடாதபடி பாத்துக்கணும். அதுவும் அந்த கனமான பாத்திரம் எல்லாம் விழுந்துடாதபடி பாத்துக்கணும். கப்ளிங்கோட அடியில ஸ்க்ரூ போட்டு மேல நட்டு டைப் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபிட்டிங்கா நின்னுக்கும். அதே மாதிரி வந்து நீங்க போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. வாங்க இது எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 கப்ளிங் இடையில மேல இருக்கிற அந்த நட்டை நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டு சிங்கோட அடி கப்ளிங்க்கும் மேல் கப்ளிங்க்கும் இடையில ஒரு நட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கழட்டின பாருங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம டைட் பண்ணாம கொஞ்சம் லூஸ் விட்டுருந்தாலுமே நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து அடியில லீக் ஆகும். அதனால வந்து நான் நல்லா டைட் பண்ணி போட்டிருக்கேன். கொரடா வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்காண்டி நம்ம ஒரு பிளம்பர் கிட்ட போயிட்டு நின்றுட்டு வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம இது வீட்டுல ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து அந்த டஸ்ட் உள்ள போகாம இருக்கிறதுக்கு ஒரு இது இருந்ததுங்களா, அதுதான் இப்ப ஃபிட் பண்ண போறோம். இது கடையில ஒரு வாஷர் மாதிரி இருக்கு, அதுலயும் ஒரு நட்டு கொடுத்துருந்தாங்க. ஓபன் பண்ணிட்டு மேல க்ளோஸ் பண்ணி மூடிட்டோம்னா, டைட் பண்ணிட்டு அப்படியே போட்டோம்னா நம்மளோட வேஸ்டேஜ் ஃபுல்லாவும் அந்த ஹோல்ஸ்குள்ள போகாது, வெறும் தண்ணி மட்டும் தான் போகும். இதனால சிங்க் கடையில வந்து அடைச்சிட்டு நிக்காது. அவ்வளவுதான், அதை அப்படியே மேல வச்சிட வேண்டியதுதான். அப்படியே போயிட்டு ஸ்ட்ராங்கா நின்னுக்குது, நல்லா இதுவும் ஆகுது, மூவ் ஆகி நல்லா இதுவாகுது. இது வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிளா இருக்கு, நம்ம புடிச்சு இழுத்தோம்னா நல்லா பெருசா வருது. இந்த பைப் வந்து இந்த ஓஸ் வந்து
அவ்வளவுதான். மேல நம்ம ஃபுல்லா ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து இந்த ஓஸ் வந்து ஃபிட் பண்ண போறேன். பிடிச்சி இழுத்தோம்னா எந்த அளவுக்கு நம்மளோட சிங்க்குக்கும் கீழே அந்த ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்கும் எவ்வளவு இதுவா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க இழுத்து விட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் அந்த ஓஸ் இழுத்து விட்டாச்சு. நீங்க டைட் பண்ணாதான் அந்த அடியில இருக்கிற வாசர் வந்து தண்ணி லீக் ஆகாம டைட்டா ஃபிட்டிங்கா பிடிச்சிக்கும். அதனால மேல இருக்கிற நட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கீழே ட்ரைனேஜ் கனெக்ஷன் ஏற்ற மாதிரி ஓஸோட அளவை நானே இழுத்து விட்டுட்டேன். நல்லா ஃபிட் பண்ணியாச்சு. எப்படி சூப்பரா ஃபிட் பண்ணியாச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் உங்க வீட்டுல இப்படி ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 110 தான். பிளம்பிங் கடையில தான் வாங்கினேன் நானுமே. நீங்க உங்க வீட்டுல நீங்களே இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி லீக் ஆகாம இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி லீக்கேஜ் ஆகாம இருந்தா இன்னும் நட்டை வந்து உள்ள நான் கப்ளிங் நட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. லீக்கேஜ் ஆகாம இருக்கும். இந்த வந்து லீக்கேஜ் ஆகல, நான் நல்லா டைப் பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.